நடுவுல வந்து நீங்க வந்து ஹீரோவா இருக்கும்போது, மாஸா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டர் வைஸ் இறங்க ஆரம்பிச்சுட்டீங்க. எங்க இறங்குனேன்னு சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட் மாஸ்டர்லேருந்து எல்லாமே அது தனி இறங்குனது இல்லை. அது பேர் முதல்ல வந்து இறங்குனது இல்லை. இறங்குன கேரக்டர் வைஸ் போக இன்னும் ஆரம்பிச்சிட்டீங்க ஹீரோவா கண்டிப்பாக கிடையாது. அந்த அப்ரோச் இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் வில்லன் இல்லாமல் ஹீரோ இல்லை, தீமை இல்லாமல் நன்மையின் அருமை தெரியாது, வெயில் இல்லாமல் நிழல் தெரியாது. அவ்வளோதான் கணக்கே ஒழிய, அது ஈக்குவல், அது பேலன்ஸ். என் கணக்கு அதுதான் ஒழிய, நான் வில்லனாக பண்ணும்போது உங்களை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் வில்லனான் பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவர்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன்னா, நான் ஹீரோ நடிக்கிற படங்கள் அது பாதிக்கும். ஆனால் நான் வில்லன் அடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு. என்னவாக இருந்தாலும் சரி, அது போகிற போக்கில் பண்ணலன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி சார் 50 படத்தில் வெற்றி தோல்வி நிறைய பார்த்துருக்கீங்க. 100 கோடி 200 கோடி 1000 கோடி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு அந்த வாரம்? அதே மாதிரி தோல்வி 200 கோடி 1000 கோடிலாம் பார்க்கவே இல்லைண்ணே நான். உங்கள் வசூல் அண்ணே நீங்கள் வாட சொல்லிடுறீங்க நினச்சிக்கிறாங்கண்ணே. உண்மையாக அண்ணே எங்கள் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கு, என்னெல்லாம் நடந்ததுன்னு இது வசூல் அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சொல்லுது போடாத செக்கு, கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமாக ஆச்சரியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல, நம்புகிறாங்கல்ல, அதை மதிக்கிறேன். வருத்தமாக இருந்தாலும் ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணுறோம். அவ்வளோதான். நீங்கள் என்ன கேட்டீங்க? வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்குது? வெற்றி வரும்போது அந்த வாரம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, அந்த வாரம் மனநிலை ஏதாவது நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும். வேறு காரணம் வேறு ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறுது. ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க, தன் சூழல் தேவைப்படுது. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம். அவ்வளோதான் இருக்குது ஒழிய மற்றபடி இல்லை. சரியாக இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும், சரியில் இருந்த தவறு. இப்போ 96 வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன். எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. ஆனால் 11 மணி இருக்கு நான் பேசினேன். சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவரும் ஒரு 5 இடம் சொன்னார். அது தெரிஞ்சுக்கிறது தான். அது ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறதில்லை. ஜென்ரலாக அது நல்லதும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்பதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சார். புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா 50 படங்கள் முடிச்சிட்டிங்க. தயாரிப்பாளர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார். இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கின நான் ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர். சரி, ஓகே. இப்போ டைரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்க போகிறோம்? நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது. உண்மையாக வேறு மாற்றுக்கருத்தில் ஆசை இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை. இது ஒரு நாள் புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது. எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும். அது அந்த அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும். அந்த அறிவு வரணும். சேகரிக்கிறேன். புரியும் போது நான் வந்துடுவேன். அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது. என்னைக்கா ஒன்றும் டெலிவரி ஆகிடும். அது கம்ப்ளீட் ஆச்சு நான் நினைக்கிறேன். ஓகே, வேறு கேள்வி. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை தலைவா. இதுவே இன்னமும் சொல்கிறேன் தலைவா, எனக்கு எப்பயாரோட அந்த மக்கள் சில வந்து எடுத்துடணும் தலைவா ஆசைப்படுறேன். அதுவே பட்டம் வேணும் தான் தோன்ட்டு இருக்கு. அறிவு வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அறிவு இருக்கணும், அது பொறுப்பு இல்லை. எவ்வளோ பேருக்காக சேர்ந்து சிந்திக்கிற ஒரு வேலை இல்லையா? அவ்வளோ அசால்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் எனக்கு அறிவு வந்துச்சுன்னா நான் ஓப்பனாக சொல்கிறது, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு அதை பற்றின சென்ஸ் இருக்கணும். ஆமாம், இவ்வளோ பேருக்கு பதிலாக நம்ம முடிவு எடுக்கிறோம், அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கிறோமோ, ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதுக்கான சிந்தனையும் அறிவும் அரசியலும் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு யார் மேலே எனக்கு எந்த ஒப்பீனியன் கிடையாது. அன்பு முத்தங்கள் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. அன்பு முத்தங்கள் இல்லை. இப்போ ஏர்போர்ட்டில் கூட்டத்தினரில் கேட்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்னால் பரவாயில்ல, ஏர்போர்ட்டில் கேட்கும்போதெல்லாம் அது இப்போ அங்கே உட்காந்து எல்லாம் கொடுத்துருமில்ல. அங்கே எல்லோரும் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, வேறு மொழி பேசுகிறவங்க. என்னடா அவன் எல்லாருமே கிஸ் வச்சுருக்கான் நீங்கள் மாட்டாங்களா? அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. சேதனா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2K கேட்டேன். ஸோ எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போது நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக அந்த மீம் பேஜஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங்ஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி படம் உங்ககிட்ட இருந்து எப்போ நான் எதிர்பார்க்கலாம்? அடுத்து எனக்கு இதற்கு தானே ஆசைப்பட்டாய மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு படம் வேணும். இல்லை சார், நானும் எல்லாருக்குமே இல்லை, நானும் எதிர்பார்க்குறேன். இல்லை என்ன, நீங்கள் அந்த படம்லாம் நடிக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்ஹிபிஷன்ஸே இருக்காது. நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கும். எனக்கு அமையலை. இப்போ பாலகுமாரன் வந்து அமைஞ்சது. அமையணும், அதான் சொல்கிறேன், அமையணும். அது இப்போ எழுதுனவங்க மட்டும் நம்பினா பத்தாது.
நடிக்க போகிற நான் நம்பினதான் என்னை நம்பி படம் பார்க்க வர உங்களுக்கு நான் சரியாக கொடுக்க முடியும்னு அர்த்தம். கண்டிப்பாக. அப்போ அதே மாதிரி ஒன்று எழுதிட்டு வந்தால் அது நடக்காது. அது ஒரு மூடு, வேற ஒரு மூட்லேயும் அதை கொடுக்கணும். சரி சார், 2 வச்சுக்கலாம். அடுத்து ஆனால் அந்த படம் பார்க்குறப்போ என் வயசு 15. அப்போ நீங்கள் சொன்னது எதுவுமே புரியலை. ஆனால் இப்போ எல்லாமே புரியுதுங்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. சரி சார், நீங்கள் நடித்த 50 படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி விவசாயி, எனக்கு ஆண்டவன் கட்டளை, சூப்பர் டீலக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம்? ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம்? நீங்கள் சொன்ன படம் கடைசி விவசாயம் இருக்குல்ல சார், ரொம்ப கஷ்டம் சார். அது ஸ்பிரிச்சுவல் உணர்றது இல்லையா சார், அதுக்கு பெரும் காலம் எடுக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை தொடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அவ்வளோ சாதாரணமான விஷயம் நான் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும். அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல. ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஃபேக்காக பண்ணிடக்கூடாது, ரொம்ப மெனக்கேட்டேன். ஓரளவு நான் தொட்டான்னு நினைக்கிறேன். அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா, அங்கே மக்கள் என்னை நம்பினாங்க. நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன், அந்த சுருக்கு பையிலேருந்து அடிச்சேன்னா கையில் விபூதி வந்துடும், உள்ளே கை விடுது, இப்படி அடித்தாலே வந்துடும். வரிசையில் நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன். மழை பெய்யும், காடு நல்லா இருக்கும் போங்க, அடுத்து என் புள்ள நல்லா படிக்கும் போ அப்படின்னு எல்லோரும் விபூதி பூசுவேன் நான். அது நான் மனசார தான் நான் அதை செஞ்சேன். நான் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரசித்தேன். நான் எழுதுனத மணிகண்டன் கேட்டேன், எப்படி தலை அதை எழுதுனீங்க அப்படின்னு. ஸோ அது ரொம்ப கஷ்டமானது. சூப்பர் டீலக்ஸும் சாதாரணமான விஷயம் இல்லை. அது குமாராஜான்னு ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேறு யாரும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை. பாலகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய படம் இருக்குது. அது சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது, சில சீனில் போய் நிற்கும்போது எம்டி ஆகிடும். ஒரு இடம் இரவி பண்ணும்போது கார்த்திட்டு நான் கேட்டிருக்கேன். ஒரு சீன் பாபி அடித்து கொள்கிற சீன் ஒன்று இருக்கும். அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நடிக்க வரல, அன்றைக்கி நடிக்க வரல. நான் சொன்னேன், தலைவா நடிக்க என்னன்னு தெரியல, வரல தலைவா, மைண்டில் ஒன்றுமே இல்லை தலைவா, வீட்டில் சண்டை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை தலைவா, கடன் தொல்லை இல்லை, ஆனால் ஏன் தெரியல தலைவா, மைண்டு ரொம்ப எம்டியாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை பொறுத்துக்கிட்டு எதாவது காப்பாற்றுங்கன்னு. அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார், அந்த சீன் எல்லாம் அடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லை, ஒரு கேரக்டர்னு இல்லை, சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம். கூத்துப்பாட்டில் முதல்ல போகும்போது நீங்கள் நடிகரான்னு உங்களை அப்சர்வ் பண்ணுறது செக் பண்ணுவாங்கன்னா எஞ்சி போய் அந்த சுவிட்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக சுவிட்சு போட்டு போயிடும்ல, 10 பேர் முன்னாடி உட்காந்துக்கும் எஞ்சி போய் சுவிட்சு போடும்போது ரொம்ப கான்சியஸ் ஆகிடும். அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது. ஸோ நடிப்புங்கிறது மிக அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறோம்ல, எல்லாமே அதுக்குள்ளே பொருந்தும், அந்த நிலையில் உட்காரதான் பொருந்தும். ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இப்போ இந்த படத்துலேயே சில காட்சிகள்லாம் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நீங்கள் கல் தூக்கி போடுறது பார்த்தீங்களா, ஒரு கடைசியில் ஒன்று பார்த்தீங்களா, அதில் நீங்கள் படம் பார்க்கவும் தெரியும், அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ், அதில் அவ்வளோ கணக்கு இருக்குது. நீங்கள் கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும், நான் அதை தொட்டுறணும் உங்களுக்கு. நான் அதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல நான் என்னமா முதல்ல ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதனால் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குதுன்னு சொல்லுவார், வேறு ஒன்றும் இல்லை. விஜயண்ணா இங்கே ஹாய்ண்ணா. ஒரு விஷயம், யார் நாகராஜா? ஓகே. ஏண்டா இவ்வளோ ட்ரெய்லர் போட்டு இவ்வளோ பேசுகிறேன் தம்பி. நான் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தேன்டா, 2013, 14, 15 பண்ணிகிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்போது எனக்கு ஒரு ஸ்டேஜில் பயம் வந்துடுச்சு, ரொம்ப தூரந்து வராங்க, யாருக்காவது அடி போட்டுரும் பயம் வந்துச்சு. அதனால் ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டேன் நான். எல்லோரும் வேறு ஊர்லேருந்து வராங்களா, வேனில் வராங்க, இதுக்காக மற்றவங்க யாருக்கும் அக்கறை இல்லை அப்படி சொல்லி தயவு செஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க. என்னுடைய சொந்த பயம் அது. அதனால தான் ஆடியோ லான்ச்சிங்க யாரையும் கூப்பிட்றதில்ல, அங்கேருந்து பாருங்கள் போதுமானதான்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு காரணம். அப்புறம் எல்லோரும் பண்ணுறதுனால பண்ணணுமான்னு தெரியல. நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா, அந்த ஊர் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்துருங்க, நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக, நீங்கள் அது வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் எனக்கும் என்னோடய ஃபேன்ஸில் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நீ கேட்குற அதையே எனக்கும் என் ஃபேன்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு மற்றவங்கள மாதிரின்னு. நான் மீட் பண்ணுறேன், அங்கே வரும்போது மீட் பண்ணிக்கிறேன், இதுக்கும் தனியாக அப்படி ஒன்று பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது, அதனால் பண்ணுறதில்ல, வேறு எந்த ரீசனும்.